கசர் தொழுகை பத்தின ஒரு கேள்வி. நம்ம இருக்கிற இடத்துல இருந்து எவ்வளவு தூரம் வரைக்கும் அது ஏதாவது லிமிட் இருக்கா? அப்புறம் எத்தனை நாள் தங்குனா அந்த அவ்வளவு கசர் தொழுகை? அப்புறம் வெளிநாட்டுல வேலைக்குன்னு போறவங்க இருக்காங்க, அவங்க அங்க போய் அவங்க ஒரு வருஷ கணக்குல தங்குறாங்க, அது எப்படி? அதே மாதிரி அவங்க திரும்பி வரும்போது 1 மாசம் 2 மாசம் லீவ்ல வராங்க, அப்பெல்லாம் எப்ப கசர் தொழுகை நமக்கு தேவைப்படுது? அதை பத்தி கொஞ்சம் விளக்கம் சொல்லணும். அவங்க என்ன கேட்கிறாங்கன்னா, கசர் தொழுகையை பற்றி கேட்கிறாங்க. கசர் தொழுகை என்றால் அதிகமான மக்களுக்கு அப்படின்னா என்னன்னு கூட தெரியாது. இப்ப ஓரளவுக்கு தௌஹீத் ஜமாத் வந்த பிறகு அதை மக்கள் வழங்கி வச்சிருக்கிறாங்க. அவங்க கேள்விக்கு போறதுக்கு முன்னாடி கசர் தொழுகை என்னன்னு தெரிஞ்சுக்கிறங்க. நம்ம மார்க்கத்துல 5 தொழுகை கடமையாக்கப்பட்டிருக்கு நமக்கு தெரியும். 5 தொழுகையில 3 தொழுகைகள் 4 ரக்காத்து உள்ள தொழுகை. லுஹருக்கு 4 ரக்காத்து, அசருக்கு 4, இஷாவுக்கு 4, மகரிபுக்கு 3, சுபுக்கு 2. அதை விட்டுருங்க. 4 ரக்காத்துகளாக நமக்கு எத்தனை தொழுகை இருக்கு? 3 தொழுகை இருக்குது. இந்த 4 ரக்காத்து தொழுகைகளை பிரயாணத்தில் வெளியூர்ல நம்ம இருந்தோம் என்று சொன்னால் 2ஆக தொழுவலாம். அதுக்கு பேர் தான் கசர். இப்ப லுஹர் 4 தொழுகிறோம், மெட்ராஸ்ல இருக்கும்போது 4 தொழுவுறீங்க. நீங்களே திருச்சிக்கு போனீங்கன்னா 2 தொழுதா போதும். நீங்க மதுரையில இருந்தா 2 தொழுதா போதும். மதுரைக்காரர் மெட்ராஸுக்கு வந்தாருன்னா 4 ரக்காத் தொழுகை என்ன செய்யலாம்? 2 ரக்காத்தா தொழுவலாம். இதுக்கு பேர் தான் கசர். அவங்க என்ன கேட்கிறாங்கன்னா, வெளிநாட்டுல ஒருத்தர் இருக்கிறாருன்னு சொன்னா அவர் எவ்வளவு நாளைக்கு கசர் செய்யலாம்? ஒரு வருஷ கணக்குல வெளியூர்ல இருப்பாரு, வருஷ கணக்குல இப்படி 2 ரக்காத் தொழுவலாமா அப்படின்றதுதான் அவங்களுடைய கேள்வி. முதல்ல இந்த பிரயாணிகளுக்கு இஸ்லாம் இந்த சலுகை கொடுத்திருக்கு இல்லையா? இந்த சலுகை எப்படின்னு கேட்டா, 25 கிலோமீட்டருக்கு மேல 25 கிலோமீட்டருக்கு உள்ள போனீங்கன்னு வைங்க, அதுக்கு பேர் பிரயாணம் கிடையாது. நம்ம இங்கிருந்து போறோம், போய் சேர்ற ஊர் 20 கிலோமீட்டர்ல இருக்குது, வெளியூருக்கு போயிட்டுன்னு அதுக்கு அர்த்தம் கிடையாது. அவங்க உள்ளூர் மாதிரி தான் கணக்கு. 25 கிலோமீட்டருக்கு மேல உள்ள தூரத்துக்கு போனாங்கன்னு சொன்னா அவங்க என்னவா இருக்கிறாங்க? பிரயாணியா இருக்கிறாங்க. அப்ப நம்ம இங்கிருந்து விழுப்புரம் திண்டிவனம் போறோம். திண்டிவனம் 25 கிலோமீட்டருக்கு மேலதான். அங்க போனா திண்டிவனத்துல நம்ம என்ன செய்யலாம்? 4 ரக்காத் தொழுகைய 2 ரக்காத்தா தொழுகலாம். விழுப்புரம் போனா அதே மாதிரி தொழுதுக்கலாம். விழுப்புரம் ஆள் இங்க வந்தாருன்னா அதே மாதிரி தொழுதுக்கலாம். இது மாதிரி இப்படி 25 கிலோமீட்டர் கணக்கு வச்சுக்கிறங்க. 25 கிலோமீட்டருக்கு மேல நம்ம போனோம்னு சொன்னா 4 ரக்காத் தொழுகையை 2 ரக்காத்தா தொழுது கொள்ளலாம். அதான் அவங்களுக்கு கடமை. பிரயாணிகளுக்கு, பிரயாணம் போய்கிட்டு இருக்கிறாங்களே அவங்களுக்கு மட்டும்தான் இந்த சலுகை கிடையாது. போய் வெளியூர்ல தங்கிட்டாங்கல்ல, சொந்த வீடு வாசல் இல்லாம, அங்கே நிரந்தரமா தங்குகிற எண்ணம் இல்லாம, நாளைக்கு எப்படியும் சொந்த ஊருக்கு வந்துருவோம் அப்படிங்கிற எண்ணத்துல வெளியூர்ல தங்கினார்களே ஆனால் அவங்களும் பிரயாணத்தில் இருக்கிறத அர்த்தம் அப்படின்னு மார்க்கம் சொல்லுது. எப்படி சொல்லுதுன்னு கேட்டா, இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காவுல பிறந்தாலும் ஹிஜ்ரத் பண்ணிட்டாங்க. ஹிஜ்ரத் பண்ணி மதீனாவுக்கு போனாங்கன்னா மதீனால அவங்க ஊருண்டு ஆயிடுச்சு. இது வேணான்னு தானே போனாங்க. இந்த மக்காங்கிற ஊர் நமக்கு வேணாம், நம்ம மதீனாங்கிற ஊரே நம்ம சொந்த ஊர் ஆக்கிக்கிடுவோம் என்றுதான் மதீனாவுக்கு போனாங்க. அங்கே தங்குனாங்க, அங்கே குடும்பத்தோட இருந்தாங்க, அங்கேதான் வாழ்ந்தாங்க, வசிச்சது எல்லாம் அங்கதான். திரும்பி நம்ம மக்காவுல போய் வசிப்போம்னு அவங்க நினைக்கவும் இல்லை, அந்த எண்ணமும் அவங்களுக்கு இல்ல. ஹிஜ்ரத் பண்ணி போனதுனால வெறுத்து போயிட்டாங்க அல்லாஹ்வுக்காக வேண்டி. இப்ப மக்காவுல அவங்க பிறந்தாலும் மக்கா அவங்களுக்கு வெளியூர், மதீனா தான் அவங்களுக்கு சொந்த ஊரு. மக்கா அவங்களுக்கு என்னது? வெளியூர் தான். ஏன்னா மதீனாவுக்கு போய் அதை ஊராக்கிட்டதுனால அதுதான் அவங்களுக்கு ஊரு. இப்ப மக்காவோட ஒரு யுத்தம் நடந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவுடைய ஆட்சியை கைப்பற்றிக்கிறாங்க. போர் நடக்கிறது. போர்னா அந்த போர் நடக்கல, போறாங்க, எதிரிகள் யாருமே சண்டைக்கு வரல, அவரை கத்தி இல்லாம ரத்தம் சிந்தாம ஒட்டுமொத்த ஊரையும் என்ன செஞ்சாங்க? பிறந்த ஊரை அவங்க கைப்பற்றி கொண்டார்கள். மக்காவுல வெற்றி பெற்ற பிறகு அங்க உள்ள சில நிர்வாகங்களை எல்லாம் சரி பண்ணணும்ல, சரி பண்ணுவதற்காக வேண்டி அங்க தங்குறாங்க. எல்லாம் முடிஞ்சு மக்காவை கைப்பற்றியாச்சு. கைப்பற்றிட்டு வேற ஒரு ஆள்கிட்ட நிர்வாகத்தை கொடுத்துட்டு மதீனாவுக்கு வரணும். வருவதற்கு முன்னாடி எவ்வளவு வேலைகள்லாம் இருக்கும்ல, இந்த வேலையை நீ பாரு, இந்த வேலை இப்படி பாரு, இப்படி இப்படி நீங்க நடந்துக்கிறங்க என்ற விஷயங்களை எல்லாம் ஏற்பாடு செய்வதற்காக வேண்டி மக்காவுல தங்குறாங்க. தங்கி இருந்த காலம் எல்லாமே 4 ரக்காத்தை 2ஆ தான் தொழுதாங்க.
மக்காவுல பிரயாணமே பண்ணல, போய் மக்காவுல இருந்துட்டாங்க. முதல் நாள் 4 ரக்காத் 2 ரக்காத் தொழுதாங்க. 2வது நாள் தங்குனாங்க, 4 ரக்காத் தொழுல 2 ரக்காத் தான் தொழுதாங்க, 4 ரக்காத் தொழுகைகளை. 3வது நாள் அப்படித்தான் செஞ்சாங்க, 4வது நாள் அப்படித்தான் செஞ்சாங்க. பிரயாணம் போய்கிட்டே இருக்கல, வெளியூர்ல இருக்கிறாங்க, பிரயாணிக்கு கொடுத்த சலுகையை பயன்படுத்துறாங்க. பிரயாணம் பண்ணாமலையே பிரயாணம் போய்கொண்டே இருக்கவில்லை, மக்காவுல போய் இருந்துட்டாங்க. ஒரு இடத்துல இருந்து கொண்டு என்ன செய்யறாங்கன்னு கேட்டா 4 ரக்காத் தொழுகைகளை 2 ரக்காத்தாக தொழுதுகிட்டே வர்றாங்க. இப்படி அவர்கள் மக்காவுல தங்கிய நாட்கள் 19 நாட்கள் அவங்க அங்க தங்குறாங்க. 19 நாட்களுமே அவங்க 4 ரக்காத் தொழுகைகளை 2 ரக்காத்தா தொழுதாங்க அப்படின்னு நம்ம ஹதீஸ்ல பாக்குறோம். 19க்கு பதிலா 50 நாள் தங்கினா அப்படிதான் செஞ்சிருப்பாங்க. 19 நாள் தங்கினது வேலை முடிகிற வரைக்கும் தங்கினாங்க. 19 நாள் வரைக்கும் தான் இந்த சட்டம் அப்படின்னு ரசூலுல்லாஹ் வாயினால சொல்லல. அவங்க தற்செயலா தங்கினது 19 நாள். வேலை இழுத்துருச்சுன்னா 20 நாள் கூட தங்கியிருப்பாங்க, இன்னும் கொஞ்சம் இழுத்தா 30 நாள் கூட தங்கியிருப்பாங்க, சீக்கிரம் முடிஞ்சா 10 நாள்ல கூட திரும்பி இருப்பாங்க. நமக்கு அதுல இருந்து நம்ம சட்டம் எடுக்க முடியாது. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரயாணத்தில் போகாமல் இருந்தும் கூட, வெளியூர்ல தங்கி இருந்தும் கூட அதை பிரயாணம் என்றுதான் எடுத்துக்கொண்டார்கள். பிரயாணிக்கு உரிய சலுகையை, பயணிக்கு உரிய சலுகையை அவர்கள் பயன்படுத்தினார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். இது அடிப்படையாக வைத்துதான் இங்க இருந்து வெளிநாட்டுக்கு போறாருன்னு வைங்க, வெளிநாட்டுல போய் அவர் என்னதான் 2 வருஷம் இருந்தாலும், என்னதான் வசதியோட இருந்தாலும், அது அவருடைய ஊராகுமா, வச்சுக்குவாங்களா, அவருக்கு உரிமையை கொடுப்பாங்களா, அந்த நாட்டில் ஓட்டு போட விடுவாங்களா, அந்த நாட்டு குடிமக்களுக்கு உரிய எல்லா விதமான உரிமை அவனுக்கு கொடுப்பானா, தொழில் செய்ய லைசன்ஸ் கொடுப்பானா, சொந்த வீடு வாங்குறதுக்கு அனுமதி கொடுப்பானா, அரபு நாடுகள்ல கொடுக்க மாட்டான். நம்ம போய் என்ன செய்யலாம், ஒரு கடை வைக்கிறாருந்தா கூட ஒரு அரபியின் பேர்ல லைசன்ஸ் எடுத்து அவனுக்கு பாதி நமக்கு பாதி தான் வச்சுக்கணுமே தவிர, நம்ம பேர்ல தொழில் லைசன்ஸ் கூட இன்னும் கிடைக்காது, தரமாட்டாங்க. அப்ப அதுங்க அங்கே வசிப்பது, அங்கே நிரந்தரமா தங்குவது என்பது நடக்காது. அவர் எவ்வளவு நாள் தங்கினாலும் போண்டா போயிட வேண்டியது. இன்னையோட எல்லாரும் காலியாவு அப்படின்னு நினைச்சிருவோம், எல்லாம் ஒன்று ஒடியாந்துருவோம். அல்லது நம்முடைய அக்ரிமெண்ட் டைம் முடிச்சுன்னு வைக்க, நம்ம ஒரு கம்பெனிக்கு போறோம், கம்பெனி இழுத்து மூடுறான், அதுக்கப்புறம் எங்க ஊர்னு சொல்ல முடியுமா, கம்பெனி வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டான்னு சொன்னா, லாக் பண்ணிட்டான்னு சொன்னா, நம்ம என்ன செய்யணும், போட்டாப்புல வந்துதான் ஆகணும். அல்லது எவ்வளவு நாள் விசா கொடுத்தாலும் அந்த விசா முடிஞ்சிருச்சுன்னு வைங்க, திருப்பி இங்க வந்துதான் ஆகணும். அப்ப நீங்க எவ்வளவு நாள் அங்க தங்கினாலும் அது நீங்க உங்க ஊராகவே ஆகாது. நீங்க 2 வருஷம் அங்க தங்கினா கூட 2 வருஷம் பஸ்ல போயிட்டு இருக்கிற மாதிரி தான். அது பஸ்ல போயிட்டு இருக்கிற பஸ் சொந்தம் கொண்டாட முடியுமா, பஸ் எந்த இடத்துக்குலாம் போகுது அந்த இடம்லாம் அவனுடைய ஊருன்னு சொல்ல முடியுமா? பிரயாணத்தில் இருக்கிறவன் எப்படி அந்த இடங்களை என்னுடையது என்று சொல்லிக் கொள்ள முடியாதோ, என்னுடைய ஊரு என்னுடைய நாடு என்று சொல்லிக் கொள்ள முடியாதோ, அதே மாதிரி தான் வெளிநாடுகளில் போய் ஒருத்தன் தங்கிட்டான்னு சொன்னா அவன் என்ன சொல்ல முடியாது, இது ஏன் ஊரு என்று சொல்ல முடியாது. அப்ப வெளியூர்ல தான் அவன் இருந்துகிட்டு இருக்கான். அப்ப அவர்கள் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்கள் விரும்பினார்களேயானால் அவங்க 4 ரக்காத் தொழுகைகளை 2ஆக தொழுவலாம். இவ்வளவு நாள்லாம் கிடையாது. இதுக்கெல்லாம் இப்படி பிரயாணத்தில் உள்ள சலுகை. பிரயாணங்கிற எவ்வளவு நாளைக்கு இருக்கு, அவ்வளவு நாளைக்கு நோயாளிக்கு ஒரு சலுகை கொடுத்தாச்சு. எத்தனை நாளைக்கு சலுகை? நோயாளி இருக்கிற வரைக்கும் சலுகை தான். ஒருத்தர் 5 நாளைக்கு நோயாளியா இருந்தா 5 நாளைக்கு சலுகையை பயன்படுத்துவான். ஒருத்தனுக்கு 10 நாள் நோயாளியா இருந்தா 10 நாளைக்கு சலுகையை பயன்படுத்துவான். ஒருத்தன் வருஷம் பூரா நோயாளியா இருந்தா வருஷம் பூரா அந்த சலுகையை பயன்படுத்துவான். நோய் என்று சொல்லி ஒரு காரணத்தை சொன்னா நோயைத்தான் பார்க்கணுமே தவிர இவ்வளவு நாளைக்கு எப்படி ரொம்ப அதிகமான நாளா இருக்குன்னு நீங்க பார்க்க இயலாது. நோயாளிக்கு சில சலுகை இருக்கா, நோன்பை விட்டுலாம் இருக்கிறது. நோயாளிக்கு எவ்வளவு நாளைக்கு விடலாம், எவ்வளவு நாளைக்கு விடலாம், நோய் இருக்கிறவங்க விட வேண்டியான நோயாளிகளுக்கு ஒரு சலுகை எல்லாம் கொடுத்தான்னு சொன்னா 5 நாளைக்கு தான் விடலாம், 10 நாளைக்கு தான் விடலாம் சொல்ல முடியுமா? அப்ப நோயோட சேர்த்துதான் இல்ல பயணத்தையும் சொல்றான். பயணம் என்பது அது ஒரு மனிதன் சொந்த உரிமை இல்லாத இடத்துல போய் வசிக்கக்கூடிய ஒரு நிலைமை, போய்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலைமை, அதுதான் பயணம் என்பது. அந்த மாதிரி நிலையில இருக்கிறதுனால அவன் 10 நாள் பயணமா இருந்தா என்ன, 15 நாள் பயணமா இருந்தா என்ன, 1 மாசம் பயணமா இருந்தா என்ன, ஒருத்தன் வண்டி எடுத்துக்கிட்டான், ஒரு வருஷம் பூரா அங்கிருந்து உலகத்தை ரவுண்ட் அடிக்கிறான். 1 வருஷம் கசர் பண்ணலாமான்னு என்ன செய்வீங்க, பண்ணலாம்னு சொல்லுவீங்க. 5 வருஷம் ரவுண்ட்ல இருக்கான், அவனுக்கு அதான் சட்டம். ஏன் அப்படி அந்த சட்டம் 5 வருஷமா சொல்லுவதுன்னு கேட்டா அது வருஷ கணக்கு கிடையாது. எதை பார்க்கணும், பயணத்துல இருக்கிறானா இல்லையா, அதைத்தான் நீங்க பார்க்கணும். 5 வருஷம் பயணத்துல இருந்து 5 வருஷம் தொழுவான்,
அரை மணி நேரம் பிரயாணத்திலிருந்து அரை மணி நேரம் தொழுவோம், அரை மணி நேரத்துக்கு அந்த சலுகை இருக்கு, அவ்வளவுதான். அப்ப அந்த அடிப்படையில் பார்க்கக்கூடிய நேரத்தில் இது எல்லாருக்கும் அல்லாஹ் கொடுத்த ஒரு சலுகை. வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களும் என்ன செய்யலாம், இதை பயன்படுத்தி கொள்ளலாம். அவங்க டெய்லி 4 ரக்காத் தொழுகைய 2 ரக்காத்த தொழுதார்களேயானால் அது அல்லாஹ் குற்றம் முடிக்க மாட்டான். குற்றம்னு சொல்வதற்கு நம்ம இடத்துல ஆதாரம் இல்லை. குர்ஆன்ல இருந்து எடுத்து காட்டி நீ செய்வது தப்புன்னு நமக்கு சொல்ல முடியாது. நமக்கா ஒரு மாதிரியா இருக்கே தவிர அல்லாஹ் சொன்னதை வச்சு தப்புன்னு சொல்ல இயலுமா? அல்லாஹ்வுடைய ரசூல் இப்படி சொல்லிட்டாங்கன்னு சொல்லி காட்ட இயலுமான்னா காட்ட இயலாது. அதே நேரத்தில் இது ஒரு சலுகை தான். 4 ரக்காத்தை ஒருத்தர் தொழுதா தப்பா? தப்பு கிடையாது. நம்ம வெளியூருக்கு போயிட்டோம், லோகருக்கு 2 ரக்காத் தொழுவலாம், 4 தொழுவலாம், மண்ட தொழுவலாம், தொழுது போங்க. உங்களுக்கு ஒரு சலுகை தரப்பட்டிருக்கிறது. அந்த சலுகையை விரும்பினா பயன்படுத்திக்கிறங்க, இல்லைன்னா என்ன செய்யுங்க, 4 ரக்காத்தாகவே தொழுது கொள்ளுங்கள். அது உங்கள் மீது என்ன இல்ல, குற்றமாகாது. அதை அடிப்படையாக வைத்து அவர் என்ன செய்யலாம், வெளிநாட்டில் இருக்கிறவரே நம்ம இங்க இருந்துகிட்டு இருக்கிறோம், எல்லாரும் 4 ரக்காத் தொழுகிறாங்க, நமக்கு ஒரு கஷ்டமாவும் இல்ல, அப்படி தொழுதுக்குருவோம். எப்பாவது முடிஞ்சா 2 ரக்காத் தொழுதுக்குருவோம், ஜமாத்தோட சேர்ந்தா 4 ரக்காத் தொழுதுக்குருவோம் அப்படி நினைத்தாரையானால் நம்ம ஏன் ஒரு ஜமாத்துக்குள்ள ஒரு குழப்பத்தை மாதிரி ஏற்படுத்தி காட்டணும்? 4 ரக்காத்துல போய் சேர்ந்து 2 ரக்காத்துல இடையில முடிக்கிறதா, அல்ல 2 ரக்காத்தை விட்டுட்டு அப்புறம் போய் 2 ரக்காத்துல சேர்றதான்னு குழப்பம்லாம் வரும்ல. அதெல்லாம் தவிர்ப்பதற்காக வேண்டி அவர் ஜமாத்தோட சேர்ந்து 4 ரக்காத் தொழுது கொண்டாரையானால் அதுவும் அவருக்கு அனுமதிக்கப்பட்டதுதான். அல்லது தனியாக போய் தொழுது 2 ரக்காத்தோட முடித்துக் கொண்டாரையானால் அதுவும் அவருக்கு அனுமதிக்கப்பட்ட காரியம்தான். அது ரெண்டுல எது செஞ்சாலும் அவருக்கு குற்றமாகாது. இதுதான் அந்த கசுடைய சட்டம்.